கப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்சிபியும் 5வது கப்புக்காகவும் 6வது கப்புக்காகவும் பங்காளிங்க சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் எப்பா நாங்களும் ஒரு எலைட் டீம் தான்ப்பா அப்படின்னு கேகேஆரும் இந்த கப்புக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் நைஸாக லவுட்டிட்டு போயிடுவாங்களோ எனக்கு தோணுது. நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமோட ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது டீம், அவங்க பிளேயிங் லெவல்லாம் என்ன இருக்குதுன்னு. பட் நான் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பண்ண போகிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிடலான் இருக்கேன், இந்த டீம் இந்த வருஷம் கப்படிக்கிறதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு அணியாக பார்க்குறேன். ஃபைனல் கண்டிப்பாக போயிடுவாங்க. நான் ஒவ்வொரு டீமுக்கும் பிளே ஆஃப்ஸ்னு சொல்லுவேன்ல, இவங்க டைரெக்டாக நான் ஃபைனலுக்கு போவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி என்ன இருக்குது இந்த டீமில், என்ன அம்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வீடியோ முழுக்க பாருங்கள். உங்களுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பிடிக்குமா? நிறைய பேர் ஷேவா காலத்துலேருந்து அப்படிலாம் சொல்லுவீங்க, இருக்கீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் என் பார்வையில் இருக்கக்கூடிய ஆமாப்பா எனக்கு அப்படி தோணுதுப்பா அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ப்ரிவ்யூ வீடியோ இந்த ஸ்பெஷல் கிரிக்கானதாஸ் ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி நான் ஆரம்பத்திலே இப்படி கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கு என்ன விஷயம் இருக்கலாம்னு யோசிக்கலாம். பட் நான் சொன்ன விஷயத்தை இப்போ நான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதை வீடியோவாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கவும் போகுது. இந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற டீமில் இல்லாத அளவுக்கு இந்த ஹை ப்ரெஷர் டைம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நிறையாவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஹை ப்ரெஷர் டைம் அப்படிங்கிறது வந்து 17வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போது முதல் ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் அது வரைக்கும் வர ஆரம்பிச்சு இப்போ அட்டாக் பண்ணி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்லோவாகிறது அப்படிலாம் கிடையாது. முதல் ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்கும் அட்டாக் பண்ணுறாங்க தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அந்த ஹை ப்ரெஷர் டைம் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து இன்ட்டு 2 ஸ்கொயர் ஆகுது. அதனால் அந்த 17வது 18வது 19 20 இந்த 4 ஓவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டீம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களோ. இப்போ நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மேட்சஸ் வந்து கடைசி 4 ஓவர்ஸுக்குள்ள சேசிங்கில் தோற்றுருக்குறாங்க. 1 ரனில் 9 ரனில். அப்புறம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கூட தான் வந்து இவங்க சூப்பர் ஓவரில் வின் பண்ண சாரி அங்கே தோப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இப்படின்னு அந்த 17வதுலேருந்து 20வது ஓவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவராக இருக்குது. எனக்கு அதை ஹேண்டில் பண்ணி ஆடுறதுக்கு, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஆடுறதுக்கு இங்கே பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இருக்காங்க, பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும். ப்ளஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க காயம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே பவுலிங்கில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சரியாகவே அப்பா பரவாயில்லப்பா இந்த டீம் கண்டிப்பாக ஃபைனல் போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறது எனக்கு லோவர் மிடில் ஆர்டர் இந்த ஃபினிஷர் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இங்கே உங்களுக்கு டேவிட் மில்லர் இருக்கார், ஸ்டப்ஸ் இருக்காங்க, அக்சர் பட்டேல் இருக்காங்க. இந்த 3 பேர் இருக்கிறாங்களா. இது போக உங்களுக்கு அசுதோஷ் சர்மா இருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து விப்ராஜ் நிகம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்போ அதாவது அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸு, மில்லரு, அசுதோஷ் சர்மா. ஸோ இந்த 4 பேர் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன கவலை அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் ஒரு விஷயம், 2 சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கும் அது லைட்டாக மைல்டாக தோணுச்சு. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்களை நம்புகிறேன். எனக்கு அக்சர் பட்டேல் மேலே அதீத நம்பிக்கை இருக்குது, மேட்ச் திருப்பி கொடுத்துருவாருங்கிறதும். மில்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணியிருக்காரோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரியோ. ஜிடிக்கு பண்ணார், இங்கே வந்து எனக்கு இங்கே பண்ணுவார், டிசிக்கு செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் நம்புகிறேன். ஓகேங்களா, குருட்டுத்தனம் நம்ம கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டப்ஸு அங்கே கேப்டனாக இருந்து அங்கே மேட்சை முடிச்சு கொடுத்து அங்கே எஸ்ஐ ரோனில் கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டப்ஸு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அவரை ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பில் எடுக்காத போது ஏன் எடுக்கலைங்கிற கேள்வி நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டப்ஸோட குவாலிட்டி எனக்கு தெரியும், அவரை எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாருங்கிறது நான் பார்த்துருக்கேங்கிறதுனால ஸ்டப்ஸு. அக்சர் பட்டேல் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 இந்த மாதிரியான 3 வந்து வேறு எந்த டீம்லேயும் இருக்காங்களான்னா மும்பை இந்தியன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே விட எனக்கு இவங்க மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வரைக்கும் நான் அந்த 3 நான் பார்த்துட்டேன். மும்பை இந்தியன்ஸ் நான் பார்த்துட்டேன். இப்போ ஜிடி கிட்டே அப்படி கிடையாது, சிஎஸ்கே கிட்டே இருக்கிறாங்க, ஆர்சிபி கிட்டே கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது. இவங்களே எனக்கு என்னென்னா ஒருத்தவர் வந்து ஓஜி ஒரு ஃபினிஷர், பல ப்ரீமியர் லீகு, பல T20 வேர்ல்டு கப் ஃபைனல், ஐசிசி ஒன் ஃபைனல்லாம் பார்த்த பெரிய கேம்லாம் பார்த்த ஒருத்தர் இப்போ அடுத்து பார்க்க போகிற ஒரு பிக் மேட்ச் பிளேயரு அண்ட் பிக் மேட்ச்சில் வின் பண்ண ஒருத்தர் 3 பேர் சேரும்போது நான் எங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே தேவையில்லை. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேட்டிங்க்கு போயிட்டு நான் அப்புறம் பவுலிங்க்கு வரேன், டாப் ஆர்டருக்கு போயிட்டு. இப்போ கேஎல் ராகுல், அபிஷேக் பட்டேல், நிதிஷ் ராணா இருக்காங்க. நிதிஷ் ராணாவும் ரொம்ப பழைய பிளேயருங்கிறதுனே லெஃப்ட் ஹேண்டரு, ஒன் டவுனில் ஒரு நீங்கள் நம்பலாம். டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிளேயரு, ரொம்ப வருஷமாக ஐபிஎல் ஆறாரு. டெல்லி பிச் எப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அப்படிங்கும்போது இவரோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் தேவைப்படுது, நல்லா பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். இவரெல்லாம் அங்கே கருண் நாயர் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் யோசிக்கவும் மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கருண் நாயர், நிதிஷ் ராணா. யோசிச்சு பாருங்கள், 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான கை. அதில் எனக்கு நிதிஷ் ராணா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால நிதிஷ் ராணா. எங்கேயாவது ஹர்ஷித் ராணான்னு வந்துச்சுன்னா அது நிதிஷ் ராணா தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ளோவில் மாறலாம், இது வரைக்கும் நான் தப்பாக சொல்ல. அதுக்கப்புறம் மேலே அபிஷேக் பொரேல் ரிட்டைன் பண்ணாங்க. அபிஷேக் பொரேல் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்டெக்கெட்டு, பத்தும் நிசங்கா இருக்கார், அப்புறம் பிருத்விஷா இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பத்தும் நிசங்காவையும் பென்டெக்கெட்டையும் இவங்க ஆட வைக்க முடியாத நிலமை. ஏன்னா கீழே வந்து ஒரு ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் மில்லரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டப்ஸு, இப்படி நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அங்கே பென்டெக்கெட் அண்ட் பத்தும் நிசங்கா எடுக்க முடியாமல் கூட போகலாம். சரி, அபிஷேக் பொரேல் நம்பர் 3 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும், பட் உங்களுக்கு இங்கீடிலாம் நீங்கள் எடுக்கணும்ல. ஸோ இங்கீடி, ஸ்டார்க்கு, அப்புறம் ஸ்டப்ஸு, மில்லரு, இம்பேக்ட் சப்பில் மேபி இங்கீடி உள்ளே வரதை பற்றி, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் 11 வரதை பற்றி, ஸோ அப்படி தான் இருக்குதே தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஒன்று பேட்டிங்லையா இல்லை பவுலிங்லையா அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு குழப்பம் தான் கூட வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே இப்போ கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் அபிஷேக் பொரேலையும் ஆட வச்சுட்டு அவர் நிதிஷ் ராணாவையும் வரும்போது எனக்கு கீழே மில்லர், ஸ்டப்ஸ், அக்ஸருங்கும் போது இந்த பேட்டிங் லைனப்பு என்ன குறை? மேலே கேஎல் ராகுல் பவர் பிளேயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா போன சீசனில் நல்லா தானே விளையாண்டாரு. அப்படிங்கும்போது எனக்கு கேஎல் ராகுலை ஓப்பன் பண்ணுறாரு, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாரு, சாம்பியன் கிரிக்கெட்டரு. ஸோ கீழே அப்படியே வர 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 இங்கே ராணாலாம் எவ்வளோ டீமுக்கு எவ்வளோ சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தார். அப்படிங்கும்போது எனக்கு பேட்டிங் லைனப் மேலே எனக்கு பிரச்சனையே இல்லை. பேட்டிங் இவங்க 200 அடிப்பாங்க, 250 அடிப்பாங்க, நான் அவ்வளோ உயர்த்திலாம் இல்லை. இந்த டீமால் முடியும், இந்த டீம் பெருசாக போவாங்க, இந்த டீமால் எனக்கு என்னென்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்த டீம் நல்லா பண்ணிடுச்சுன்னா இவங்க தான் சாம்பியன்ஸ் அப்படி ஒன்று இருக்கா. அப்புறம் இப்போ பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கீடி, ஸ்டார்க்கு, இங்கேடி நியூ பால்லையும் போடுறாரு, பின்னாடி மிடில் ஓவர், அது செமி நியூ பால்லையும் போடுறாரு, டெத் ஓவர்லையும் வந்து போடுறாரு. எப்படி போடுறாரு? நியூ பாலில் அலையுதுன்னா கொஞ்சம் பால் மூவ்மெண்ட் கொடுக்குறாருன்னா அந்த நியூ பால்லையுமே யார்க்கர் போடுறாருன்னா, நியூ பாலில் கட்டர்ஸ் போடுறாரு அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்லேயும் நிறைய பண்ணுறாரு, ஸ்லோயர் போடுறாரு, வேரியேஷன்ஸ் போடுறாரு. அப்படிங்கும்போது இங்கீடி வேறு மாதிரி ஒரு பவுலராக வந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பாட்டு கொத்திட்டாங்க. ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸ்டார்க்கு ஸ்டார்ட் பண்ணுவார், டெத் ஓவரில் நியூ பாலில் போடுவார், சாலிடா அப்படின்னு நம்பிடுங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், ஸ்பின்னர்ஸ்லேயே உங்களுக்கு வெரைட்டி இருக்குங்க. குல்தீப் யாதவ் சைனாமன் ரெஸ்ட் ஸ்பின்னரு, அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, ஸ்டப்ஸு கொஞ்சம் கை சுற்றி ஆஃப் ஸ்பின் போடுவார். அப்புறம் இவங்களுக்கு விப்ராஜ் நிகம் வந்து லெக் ஸ்பின்னரு. இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். வெரைட்டி இருக்குது. அக்சர் பட்டேல் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் விக்கெட் உடச்சி கொடுக்கணும், உடச்சி கொடுப்பாரு. இதே குல்தீப் யாதவும் பண்ணுவார். குல்தீப் யாதவ் ட்ரை கண்டிஷன்ஸ் நல்லாவே பண்ணி கொடுப்பாரு. நான் அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டப்ஸு கை சுற்றி போட்டு கொடுப்பாரு, கொஞ்சம் போட்டு கொடுப்பாரு, ஒரு 2 ஓவர் இடையில போட்டு தள்ளி விட்டுருவார். விப்ராஜ் நிகம் வந்து லெக் ஸ்பின்னராக நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, சொல்லவே தேவையில்லை. இப்போ அவங்களுக்கு வந்து முகேஷ் குமாரா இல்லை நட்டு வந்து கொஞ்சம் இன்ஜுரி பிரச்சனை பொதுவாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயராக இருப்பாரான்னா அது டவுட்டு தான், ஓகேங்களா. பட் முகேஷ்குமார் அதை தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு நட்டு எனக்கு காயம், நான் என்னோட 11ல் கிடையாது, முகேஷ்குமாரும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அக்யூப் நபி இருக்காரு. நான் ஏன் கடைசியாக கொண்டு வந்தேன்னா, நான் ஜம்மு காஷ்மீர் இந்த வருஷம் ரஞ்சி ட்ரோஃபியாக முதல் முறையாக வின் பண்ணியிருக்கிறாங்க, சாதனை படைச்சிருக்காங்க, திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்கன்னா அக்யூப் நபிக்கு வந்து 2 வருஷமாகவே ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது 150 போடுறாரு, கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. அதை விட ஸ்விங்கு ப்ளஸ் சீமு கண்ட்ரோல் நல்லாவே வச்சுருக்கிறாரு. அப்படிங்கும்போது அக்யூப் நபி வந்து ஒய்நாட் பிக் மேட்ச்சில் ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீருக்கு கலக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரெட் பால் கிரிக்கெட்டோட சூட்சமத்தை வந்து ஒயிட் பாலுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டும் தேவையில்லை, முகேஷ்குமாரும் தேவையில்லை. இங்கேயும் ஸ்டார்க்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணி அக்யூப் நபியும் சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி தேவைப்பட்ட அக்சர் பட்டேலையும் ஸ்டார்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு இல்லை இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அல்ல வந்துக்கிட்டே இருக்குது. இது போக கெயில் ஜெமிசன் இருக்காங்க, அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி இருக்காரு, ஷா இருக்காரு, செஞ்சுரியன் 10 நிமிஷங்கா இருக்காரு, பென்டெக்கெட் லெஃப்ட் ஹேண்டாக எனக்கு தேவை அடித்து ஆடணும்னா வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு என்னென்னா இங்கே வந்து பென்டெக்கெட்டோ இல்லைன்னா இங்கிடியோ எனக்கு பென்டெக்கெட் 10 நிமிஷங்கா யாராவது ஒருத்தவங்களை உள்ளே இறக்கி விடுவாங்களான்னு எனக்கு தோணுது. நான் 1008 ஷோ போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஷோ தான். அப்படி ஒரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்ட இருக்காங்க. இது வரைக்கும் கப்பு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணவே இல்லை. ஹேமந்த் பதானி கோச்சாக வந்திருக்கிறாரு. ஹேமந்த் பதானி பல ப்ரீமியர் லீகுகளில் அவர் தெரியும், சாம்பியனாகவும் இருந்திருக்கிறார். ஒரு டிஎன்பிலையும் எடுத்துக்கலாம், SA20 எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலையும் எம்எல்சியில் எடுத்துக்கலாம். சாம்பியன் சைடா, ஒரு ஸ்ட்ராங்கான சைடா, சாம்பியன் பிளேயர்ஸில் உருவாக்கி
அவரை பற்றி நம்ம அவருக்கே பாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசலாம். வாட்சன் அங்கே தானே இருக்காரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் செம்ம சைடாக இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸு, ஒரு கேகேஆர், ஜிடி, ஆர்சிபி, ஸோ இவங்களெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பெட்டராகவும் இருக்காங்க. எனக்கு வந்து நியூ பாலில் எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் போடுறதுக்கு ஆட்களும், டெத் ஓவரில் எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் எந்த ரன்னை கொடுத்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு, மிடில் ஓவரில் உடச்சி கொடுக்கறதுக்கு, மிடில் ஓவரில் கண்டெயின் பண்ணி கொடுக்கறதுக்கும், மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கும். இப்போ கோட்லா மாதிரியான விக்கெட்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமோ, சிஎஸ்கேவோ, இல்லைன்னா அவங்களுக்கு ஆர்சிபியோ வராங்க அப்படின்னா பவர் பிளேயில் ஒரு 80-100 அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்பி உடச்சி கொடுக்கறதுக்கு ஒரு பவுலர்ஸ், ஒரு அக்சர், ஒரு குல்தீப், ஸோ இவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ பவர் பிளேலே உள்ள போமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் நான் சொல்கிறேன், பவர் பிளேலே நொறுக்கிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வந்து நொறுக்கிறதுக்கு ஆட்கள் படப்படம் வந்து நொறுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏதோ ஒரு டீமை ஒன்று போட்டுருவாங்க சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணி. இல்லைன்னா இந்த டீம் மற்ற டீம்களை விட இந்த டீம் கிட்ட பவுலிங் சாலிடாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டே அதுதான். மற்ற டீம் 250 அடிப்பாங்க, 200 கொடுப்பாங்கல்ல. பட் இவங்க 200 கொடுக்க மாட்டாங்க. 200 அடிப்பாங்கன்னு தெரியல. பட் இவங்களுக்கு இந்த டாஸும் குரூஷியல். இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இறங்கி ஒரு டீம் 250 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் யோசிக்கலாம். அதை சேசிங்கில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். பட் மற்றபடி இந்த டீம் 200-250 கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? பேட்டிங் டீம் கிடையாது, இது முரட்டுத்தனமான பவுலிங் டீம். ஆனால் பேட்டிங் டீம்னு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? மனசாட்சி எனக்கு இருக்கா? கேஎல் ராகுல் இருக்காரு, மேலே டெக்கட் ஆட வச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டாக ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மில்லரு, அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் இப்படின்னு வரும்போது நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள்? முரட்டுத்தனமான ஒரு டீமு. அக்யூப் நபியோட ரிடம்ஷன் நான் இந்த ஐபிஎல்ல அவருக்காக நான் பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஷாக்கு எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா? ஏதாவது ரிடம்ஷன் அப்படிங்கிறது ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? ஒட்டிக்கிட்டு இருக்கா? எடுத்துருக்காங்க, பார்ப்போம். இந்த பர்பிள் கேப் வின் பண்ணுவாங்க, ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவாங்க, நான் இவங்கெல்லாம் சொல்ல ட்ரோஃபி வின் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் மேலே இருக்குது முதல் முறையாக. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எல்ஜி கூட லக்னோவில் போட்டிருக்காங்க, பேட்டிங் பேரடைஸாக மாறிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் கூட போட்டிருக்காங்க டெல்லியில். அடுத்து ஜிடி கூட போட்டிருக்காங்க டெல்லியில். சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில் ஆட போகிறாங்க. எல்லாமே ஒரு பேட்டிங் பேரடைஸ். இனிஷியலாக ஒரு சென்னை கூட, ஜிடி கூட, எம்ஐ கூட, எல்எஸ்ஜி கூட அப்படிங்கும்போது காம்படிஷனாக தான் இருக்குது. மொதல் ஃபேஸ் அடிச்சுட்டு ஸ்டார்ட் இவங்ககிட்ட நல்லா இருந்தது. மொதல் ஃபேஸ் இவங்க அடிச்சிட்டாங்கன்னா இவங்களை பார்த்து பயந்துருவாங்க. ஒரு ஒன் சைடு தான் இந்த ஐபிஎல்லை இவங்க ஜெயிக்கலாம். அதாவது இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீகை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்சிபி வின் பண்ண மாதிரி இவங்க வின் பண்ணலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சும்மா கிடையாது, ஆனால் 2 மாதம் ஒரு லாங்கர் டோர்னமெண்ட்டு. எத்தனை பேர் காயமாகாமல், அந்த காயம் அப்படிங்கிறது ஒரு நெட்டுவை பாதிச்சு, ஸ்டார்க்கை பாதிச்சு, ஈவெண்ட்ஸ் நேரத்தில் அக்சரே அது பாதிச்சுதுன்னா மாட்டிப்பாங்க. அக்சர் ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டர், கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு 3 ஃபார்மேட்டில் ஆட வச்சாங்கன்னா அவர் தான் தவிர்க்க முடியாத ஒரு எம்விபியாக இருப்பார். ஆனால் ஒயிட் பால்லையே ஆட வைக்கிறாங்க, அது T20 மட்டும் தான் ஆட வைக்கிறாங்க. ஸோ அவருக்கு தெரியும் மேலே அதாவது இவங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். கேஎல் ராகுல் ஒரு கேப்டனு, நிதிஷ் ராணா ஆல்ரெடி ஒரு கேப்டனு, மில்லரு, ஸ்டப்ஸு கேப்டனு, அக்சர் ஒரு கேப்டனு, மில்லரும் கேப்டன் தான். அப்புறம் ஸ்டார்க்கு அவர் கேப்டனாலேன்னு தெரில, ஆனால் நட்டு கேப்டன்சி எல்லாருக்கும் அந்த கேப்டன்சி ஸ்கில் இருந்திருக்கு. கேப்டன்சி பண்ணியிருக்காங்க, தெரியும், பொறுப்பாக இருந்திருக்காங்க, பெரிய டீமில் பெரிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு டிசி மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. டிசி நம்பர் 1ல் வச்சு கப்பு வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்க, டிசியை பற்றி சொல்லிட்டேன், பிளேயிங் 11 பற்றி சொல்லிட்டேன். எல்லாருமே கீ பர்ஃபார்மர்ஸ் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். சரி, வீடியோ நிறைவடைகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிசியை பற்றி? ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அன்னைடே அவங்களுக்குன்னா அவங்க தான். சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை கருத்துக்களை. அப்புறம் ஹைப் பண்ணிட்டு போங்க. எல்லா டீம்களோட சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் இந்த டீம்களோட ப்ரிவியூவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரவும் செய்யுது. கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சு லைவில் நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். லைவ் ஒன்று வருது, இப்போ பேசுவோம் அதை பற்றி அதில்.